வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மை டெரஸ் கார்டன். இந்த செடியெல்லாம் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ நிறைய செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்துன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதான் இல்லை, நாங்கள் இருக்க ஃப்ளாட்டில் செடிங்க வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தான் நான் கடைக்கு போயிட்டுருக்கேன். வாங்க நான் என்னெல்லாம் செடி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நர்சரி கார்டனுக்கு வந்துட்டோம். பாருங்களேன், எவ்வளோ அருமையான செடிகள்லாம் இருக்குது. நீங்கள் எல்லா வகையான செடிகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா இங்கே கீரை வகைகள் தான் போட போகிறேன். இந்த முறை கீரை அப்படியே 2-3 செடி வாங்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வீட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா என்ன கீரை போட போகிறேன்னா அரைக்கீரை விதை, முளைக்கீரை, சிறுக்கீரை, இந்த விதைகள் கூட செம்பருத்தி. அப்புறம் எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எத்தனை வகையான ரோஸ் செடிங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். ஒயிட் ரோஸ் இருக்குது, ரெட் ரோஸ் இருக்குது, அழகழகாக இருக்குது. முருங்கை மரம் இருக்குது. எல்லாமே என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. விதைங்க, மண், செடி, கொடி எல்லாமே இருக்குது. பப்பாளி மரம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுக்கு செம்பருத்தியும், நான் கருந்துளசியும், அடுக்கு செம்பருத்தியும் வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலெல்லாம் கூட நீங்கள் செடி வளருங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். எது நமக்கு தேவையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வாங்குங்க. பூச்செடிலாம் அழகுக்காக வைக்கலாம். பட் கீரை வகைகள்லாம் போட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம், ஆரோக்கியமாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி செம்பருத்தி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மெடிசனாக உள்ள செம்பருத்தி பார்த்து நீங்கள் வாங்கணும். செம்பருத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்து கூட நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கருந்துளசி வாங்கியிருக்கேன். கருந்துளசி பார்த்திங்கன்னா அதுவும் மெடிசன் தான். அதையும் நீங்கள் சாப்பிட்லாம், உடலுக்கு அவ்வளோ நல்லது. அப்புறம் கற்பூரவள்ளி சாப்பிட்லாம், கத்தாழை வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி 2 தான் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா துளசி, அடுக்கு செம்பருத்தி. இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். துளசி, கருந்துளசி. இது என்ன பார்த்திங்கன்னா செம்பருத்தி வச்சுருக்கேன். இது கத்தாழை பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாமரத்துக்காக எங்கள் ஊரில் வைக்கிறதுக்காக மாங்கொட்டை போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை விதைங்களாம் வாங்கி இதில் போட்டிருக்கேன். கீரை வந்ததும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இந்த கீரைங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம். நீங்களும் இதே மாதிரி என்னெல்லாம் செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன செடியெலாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு செம்பருத்தியும் கருந்துளசியும் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து மல்லி விதை போட போகிறேன், கடுகு வைக்க போகிறேன். வேறு என்னெல்லாம் வைக்கலான்னு என்னோடய மாடி தோட்டத்துக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.